ஓம் நமோ நாராயணா. கடவுள் உங்கள் ஊருக்கு வரப்போகிறார். இந்த அசிரீரி ஒலியை கேட்டதும் மக்கள் அனைவரும் செய்து கொண்டிருந்த வேலைகளையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஊர் எல்லைக்கு ஓடினார்கள். அனைவரும் வழிமேல் விழி வைத்து கடவுளுக்காக காத்திருந்தனர். ஒரே ஒரு வேலைக்கார சிறுமி மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என வீட்டு வேலையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் காற்றைப் போல் கதிரொளியைப் போல் முதியவர் ஒருவர் உதித்தார் ஊருக்குள். வெறிச்சோடி கிடந்த வீதிகளில் வலம் வந்தார். ஆளரவமற்ற வீடுகளை பார்த்து புன்னகைத்தார். மெல்ல நடந்தார். ஒரு வீட்டுக்குள்ளிருந்து மட்டும் பாத்திரம் உருட்டும் சத்தம் வந்தது. உள்ளே நுழைந்தார் முதியவர். கடமை உணர்ச்சியுடன் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள் வேலைக்கார சிறுமி. சின்ன பெண்ணை வாஞ்சையோடு அருகே அழைத்தார் முதியவர். அளவான ஆசையையும் அளவற்ற ஆசியையும் கொடுத்தார். ஊரார் வந்ததும் நான் என் கடமையை செய்து கொண்டிருந்தால் கடவுள் எனக்கு தரிசனம் தந்தார் என கூறு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு மறைந்தார். யார் தன் கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தரிசனம் கண்டிப்பாக தருவார்.